வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு நீங்கள் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த விருப்பங்கள் நிறைவேறும். வருடத்தின் பிற்பகுதியில் திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். லாபஸ்தானத்தில் சனி, தனஸ்தானத்தில் குரு உள்ள நிலையில் இந்த ஆண்டு பிறக்கிறது. அதனால் நீண்ட கால வளர்ச்சிக்கு தேவையான குடும்ப மற்றும் பொருளாதார முடிவுகளை இந்த ஆண்டு நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்கள் தனிப்பட்ட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சீராக பராமரித்து வர வேண்டும். பல விஷயங்களில் உங்கள் முடிவுகளை மாற்றிக்கொள்வது அவசியம். தொழில் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள இடைவெளியை குறைக்க வேண்டும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். இடமறிந்து பேசுவது அவசியம். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும். வாழ்க்கை துணையின் உடல் மற்றும் மன நலம் குறித்து அக்கறை கொள்ள வேண்டும். குடும்பத்தின் மீது அக்கறை உள்ள அளவிற்கு உங்கள் மனதில் அமைதி ஏற்படும். எதையும் வெளிப்படையாக பேசி நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். புதுமண தம்பதியருக்கு சுப செய்திகள் வந்து சேரும். நிதி நிலையை பொறுத்தவரை ஆண்டின் முற்பகுதியில் பல்வேறு செலவுகள் ஏற்படலாம். பிற்பகுதியில் அதற்கேற்ற வருமானம் வந்து சேரும். நீண்டகால முதலீடுகளை செய்வதற்கு நல்ல நேரம் இது. வீடு, மனை, நிலம் வாங்குபவர்கள் ஆவணங்களின் உண்மைத்தன்மையில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற கடன்களை கண்டிப்பாக வாங்கக்கூடாது. பின்னால் அது சிக்கலாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. தொழில்துறையினருக்கு இது நல்ல ஆண்டு. வியாபாரிகளுக்கு இது பொற்காலம் என்றே சொல்லலாம். புதிய பங்குதாரர்கள், தொழில் கூட்டாளிகள் வந்து சேர்வார்கள். வெளி மாநில, வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வர்த்தகம் பெருகும். தொழில் அல்லது வியாபாரத்தில் பிறரது தேவையற்ற ஆலோசனைகளை தவிர்த்தால் நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் ஆண்டு இது.